தமிழ்நாட்டை ஆளும் திமுக குறித்து இரண்டாவது முறையாக நேரடியாக கடுமையாக தாவேக தலைவர் விஜய் பேசியிருக்கிறார். இதற்கு மூத்த அமைச்சர்களில் ஒருவரான சேகர்பாபு ஆற்றியிருக்கும் கடும் எதிர்வினை விஜய் தொடர்பான வியூகத்தை மாற்றியிருப்பதை வெட்ட வெளிச்சமாக்கியிருக்கிறது. நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்து தன்னுடைய முதல் அரசியல் மாநாட்டை விக்கிரவாண்டியில் நடத்திய போது கொள்கை எதிரியாக பாஜகவையும் அரசியல் எதிரியாக திமுகவையும் குறிப்பிட்டார். அந்த மாநாட்டில் இரு கட்சிகளையும் கடுமையாக நடிகர் விஜய் விமர்சித்திருந்தார். என்றாலும் அவரை விமர்சிப்பதையோ அவருக்கு பதில் அளிப்பதையோ திமுக தொடர்ந்து தவிர்த்து வந்தது. தொலைக்காட்சி விவாதங்களில் கூட விஜய் பற்றி பேசுவதையோ அக்கட்சி தவிர்த்தது. திமுகவின் முன்னணி தலைவர்களோ அமைச்சர்களோ மாவட்ட செயலாளர்களோ தேவையில்லாமல் விஜய் குறித்து பேச வேண்டாம், விமர்சிக்க வேண்டாம் என்று திமுக தலைமை அறிவுறுத்தியதாக சொல்லப்பட்டது. இத்தகைய சூழலில் சென்னையில் நடந்த தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய தாவேக தலைவர் விஜய் திமுகவை மீண்டும் நேரடியாக கடுமையாக தாக்கி பேசினார். நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026 மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். விஜயின் இந்த ஆவேச பேச்சை திமுகவின் மூத்த அமைச்சர்களில் ஒருவரான சேகர்பாபு கடுமையாக விமர்சித்துள்ளார். களத்திற்கே வராத தற்குறி என்று காட்டமாக அவர் சாடினார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற நம்பிக்கை வீணாகும் என்று ஒரு சிலர் அதிமேதாவிகளாக தற்குறிகளாக களத்திற்கே வராதவர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய நிலைப்பாடு 200 அல்ல, 234 திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கைப்பற்றும் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்படியெல்லாம் இது போன்ற அவதூறுகள் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் 80 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் 100 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிப்பான். மீண்டும் 2026 ஆண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் உயிரினும் மேலான திராவிட முன்னேற்ற கழக தலைவரை அரியணையில் ஏற்றும் வரை எங்களுடைய பயணம், எங்களுடைய வேகம் குறையாது. திமுகவின் மூத்த அமைச்சர் என்பதோடு சென்னையின் முகமாகவும் பார்க்கப்படுபவர் சேகர்பாபு. அவருடைய கடுமையான எதிர்வினை விஜய் தொடர்பான வியூகத்தை திமுக மாற்றியிருக்கிறது என்பதையே காட்டுகிறது. அடுத்து என்ன நிகழ இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.